மதுரை திருப்பரங்குன்றம் அருகேயுள்ள மூலக்கரை பகுதியில் வேன் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளாகும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், சொல்லுங்கள், இந்த வீடியோவில் பதிவாகி இருக்கும் விபத்தின் பின்னணி என்ன? நிச்சயமாக கணக்கடா. ஆமா, மாநகரை பொறுத்தவரை மிகவும் பரபரப்பான சாலை திருப்பரங்குன்றம் சாலை. இந்த சாலையில் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. மதுரை மாநகரிலிருந்து புறநகர் இணைக்கும் சாலை என்பதால் அதிக வாகனங்கள் மாநகர உள்ளேயும் வெளியும் செல்கின்றன. இதனால் போக்குவரத்து சின்ன இடையூறு ஏற்பட்டாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இந்த நிலையில் இன்று காலை முதலே திருப்பரங்குன்றம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பழங்கானத்து முதல் திருப்பரங்குன்றம் வரை உள்ள சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நீண்ட நெடிய வரிசையில் வாகனங்கள் கொண்டு செல்ல முடியாமல் 2 மணி நேரத்துக்கு மேல கடுமையான போக்குவரத்து நெரிசல் காலையில் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை மதுரை அண்ணா நகரில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திருப்பரங்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகன நிலை தடுமாறி அருகில் சென்று கொண்டிருந்த வேனில் இடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவரை அருகில் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் திருப்பரங்குன்றம் பதினெட்டாம் சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருந்தால் ஆம்புலன்ஸ் 45 நிமிடம் தாமதமானது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் படுகாயமடைந்த பெண் போராடி அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அந்த பெண்ணால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மதன்குமார்.